Hi friends, welcome to Concourse Hindi News Analysis dated 5th September. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ரீசெண்டா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட டிஃபென்ஸ் மினிஸ்டீரியல் மீட் மாஸ்கோல நடந்திருக்கும். இந்த மாஸ்கோல நடக்கக்கூடிய மீட்டிங் எந்த மாதிரியான சிச்சுவேஷன் நடக்குதுன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவுல பார்டர் டென்ஷன்ஸ் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நடக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங். ஜென்ரலா இந்தியாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. when it comes to foreign policy, அதுவுமே இந்தியாவோட சாவரினிட்டி இன்டெகிரிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு த்ரெட் அப்படின்னு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தான் எடுத்துப்போம். உரி அட்டாக்கா இருக்கட்டும், பத்தன்காட் அட்டாக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி அட்டாக்ஸ் பாகிஸ்தான் நடத்தினதுக்கு அப்புறமாட்டி இந்தியா சார்க் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்துட்டு நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார்க் அப்படிங்கிற சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இதுல மெம்பர்ஸா இருப்பாங்க. பாகிஸ்தான் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் மெம்பர். அப்ப பாகிஸ்தான்னாலதான் எங்க நாட்டுக்குள்ள இவ்வளவு தீவிரவாதம் இருக்குது. பாகிஸ்தான் எந்தெந்த மீட்டிங்ல எல்லாம் அட்டென்ட் பண்ண போறாங்களோ அந்த மீட்டிங் எல்லாம் நாங்க அட்டென்ட் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2016 உரி அண்ட் ஆஸ் வெல் அஸ் 2019 பத்தன்காட் அட்டாக் அப்புறமாட்டி இந்த சார்க் மீட்டிங் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை அப்படிங்கிறது. ஆனா இப்போதைக்கு இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவுல பார்டர் டென்ஷன்ஸ் இருக்கு. 20 சோல்ஜர்ஸ், இந்தியன் சோல்ஜர்ஸ் இறந்திருக்காங்க. இவ்வளவும் தாண்டி இந்தியா சைனாவோட ஒரு 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 மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து நாங்க டிப்ளமேட்டிக்கா நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கதே இட் ஷோஸ் இந்தியாவுக்கு சைனா எவ்வளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இதுல இருந்தே ரொம்ப கிளியர். பாகிஸ்தான் இல்லாம இந்தியா சர்வைவ் ஆக முடியும். சைனாவோட டிபெண்டன்ஸ் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஜாஸ்தி சைனாவை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கனால என்னதான் எஸ்கலேஷன்ஸ் இருந்தா கூட இந்தியா டிப்ளமேட்டிக்கா இது எவ்வளவுக்கு சீக்கிரம் சால்வ் பண்ணுங்கிறதுல தான் இந்தியாவோட மைண்ட் செட்டே இருந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மாதிரியான எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட இது எடுத்துக்கலாம். அப்ப ஷாங்காய் கார்பரேஷன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் இப்போதைக்கு நடந்திருக்கு. இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங்ல இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கும் சைனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வெயின் ஃபெங்கும் வந்துட்டு இது நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கக்கூடிய டென்ஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பைலேட்ரல் மீட்டிங்கும் நடந்திருக்கு. இதை ஃபாலோ பண்ணி செப்டம்பர் 10 அன்னைக்கு இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டரும் சைனாவோட ஃபாரின் மினிஸ்டரும் அகைன் தே ஆர் கோயிங் டு மீட் அப்படிங்கிற. சரி, ராஜ்நாத் சிங் எதுக்காக போயிருந்தாரு அப்படின்னா there was a 3-day visit. ஏன்னா எஸ்சிஓட டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் இருந்தது, கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷனோட மீட்டிங் இருக்கு மாஸ்கோல, காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மெம்பர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற இந்த 3 ஆர்கனைசேஷன்ஸோட மீட்டிங்கும் ஒட்டுமொத்தக்கா இந்த பர்டிகுலர் டைம் ஸ்கேல்ல நடக்குது. இந்தியா வந்துட்டு எஸ்சிஓட மெம்பர், ஆனா இந்தியா இஸ் நாட் தி மெம்பர் ஆஃப் கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மெம்பர் ஸ்டேட்ஸ். இது எல்லாமே 1991 சோவியத் யூனியன் டிஸ்இன்டகிரேஷன் ஆனதுக்கு அப்புறமாட்டி ஃபார்ம் பண்ண ஆர்கனைசேஷன். இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன்லயும் இந்தியா மெம்பர் கிடையாது. அப்ப இந்தியா இஸ் ஒன்லி த மெம்பர் ஆஃப் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். இந்தியாவுக்கு இதை நீங்க படிக்கும் போது பேப்பர் நம்பர் 2ல என்னென்ன மாதிரியான ரீஜனல் குரூப்பிங்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இது ஏசியா ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு குரூப். ஷாங்காய் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் சைனால. So this particular organization is a permanent intergovernmental international organization. So it is an intergovernment. ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் இதுல பங்கெடுப்பாங்கங்கிறது. இந்த ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு 2015 அன்னைக்கு ஜூன் 15 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. 6 மெம்பர்ஸ் இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம எல்லாரும் ஃபார்ம் பண்ணலாமே, ஒரு ரீஜனல் குரூப்பிங் மாதிரி வந்து இந்த ரீஜனுக்குள்ள என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கு, எக்கனாமி நம்ம எவ்வளவுக்கு டெவலப் பண்ணலாம், என்விரான்மெண்ட் எவ்வளவு நல்லா வச்சுக்கலாம், பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இந்த ரீஜன்ல இருக்கணும், பிளஸ் ட்ரேட் வந்துட்டு நல்லபடியா ஃபிளரிஷ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய அப்ஜெக்டிவ்ஸோட தான் இந்த எஸ்சிஓவை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஃபார்ம் பண்ணும் போது இதுல 6 மெம்பர்ஸ் இருந்தாங்க. கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், சைனா அண்ட் ரஷ்யா அப்படின்னு மொத்தமா இனிஷியலா எத்தனை மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க? 6 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா இஸ் தி ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ், இந்தியா இஸ் தி ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் எஸ்சிஓ. இந்த ஃபவுண்டிங் மெம்பர் அப்படிங்கிற வார்த்தை யூபிஎஸ்சிக்கு பிடிக்கும். அது என்ன ஃபவுண்டிங் மெம்பர் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணும் போதே இந்தியாவும் அதுல ஒரு மெம்பராக இருந்தாங்க அப்படின்னா you call it as a founding member. 1945ல யுனைடெட் நேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும் போதே இந்தியா இஸ் a member of United Nations. அதனால இந்தியா இஸ் a ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா ஷாங்காய் கோஆபரேஷனோட ஐடியாவே 2001ல தான் கொண்டு வந்தாங்க. ஒரு அக்ரிமெண்ட் ஷாங்காய் கோஆபரேஷன் சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2002ல சைன் பண்ணி 2003ல தான் இந்த எஸ்சிஓ அப்படிங்கிறதே ஃபோர்ஸுக்கே என்டர் ஆயிருக்கும். அப்போ ஃபோர்ஸுக்கு என்டர் ஆகும் போது இந்த 6 கண்ட்ரீஸ் மட்டும்தான் மெம்பர்ஸா இருந்திருப்பாங்க.
2017ல ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் கவுன்சில் மீட் வந்துட்டு நடந்தது. இதுல தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஃபுல் மெம்பர்ஷிப் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்தியா இஸ் நாட் அ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் எஸ்சிஓங்கிறத தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த சாப்டருக்குள்ளதான், இந்த எஸ்சிஓ சாப்டருக்குள்ளதான் நாங்க என்னென்ன மாதிரியான கோல்ஸ் வச்சிருக்கோம், நாங்க என்ன பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ண போறோம், இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள வந்தீங்கன்னா என்ன பிரின்சிபல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும், ஸ்ட்ரக்சர் இதோட இது எப்படி இருக்கும், இது என்ன மாதிரியான கோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இந்த எஸ்சிஓ சாப்டர்ல இருக்கு. 2017ல இந்தியாவை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு ரஷ்யா கேட்டுட்ட போது சைனா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்தியாவை உள்ள விடலாம். ஆனா இந்தியாவை நீங்க உள்ள விடுறீங்க அப்படின்னா நீங்க பாகிஸ்தானையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. which means that ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒருத்தர் மெம்பர் ஆகணும் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கணும். 6 மெம்பர்ஸ் இருக்காங்களா, கன்சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒட்டுமொத்தக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் மட்டுமே ஒருத்தரால இந்த எஸ்சிஓக்குள்ள மெம்பர் ஆக முடியும். அந்த மாதிரியான ஒரு கிரைட்டீரியா வரும்போது சைனா இந்தியாவோட மெம்பர்ஷிப்பை எஸ்சிஓல பிளாக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த பிளாக் பண்ணது எப்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னா, ரஷ்யா நாங்க பாகிஸ்தானையும் உள்ள எடுத்துக்கிறோம். ஏன்னா சைனா வச்ச கண்டிஷன் இந்தியா உள்ள வராங்கன்னா டெஃபினட்டா பாகிஸ்தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரஷ்யா ஓகே, நாங்க ரஷ்யா, கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் இவங்க எல்லாரும் வந்துட்டு சரி நமக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வேணும். ஏன்னா இதுல ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கக்கூடிய பவர் சைனா தான், ரொம்ப டாமினேட்டா இருக்கக்கூடிய பவர். எங்க இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் சைனாவோட பாலிசிஸ் மூலியமாவே டாமினேட் ஆயிடுமோ, அப்போ ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர் இந்த ஆர்கனைசேஷனுக்கு வேணும் அப்படிங்கிறதுனாலதான் உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், கஜகிஸ்தான், தஜிகிஸ்தான் இவங்க எல்லாருக்குமே இந்தியா இதுக்குள்ள கண்டிப்பா மெம்பர் ஆகணும். ஆனா ஓட்டிங் மெத்தடாலஜி படி எல்லாரும் அக்செப்ட் பண்ணாதான் ஒருத்தர் மெம்பர் ஆக முடியும். சரி, வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சைனா கொடுக்கக்கூடிய இந்த நிபந்தனையை அக்செப்ட் பண்ணிட்டு 2017ல இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஃபுல் மெம்பர் ஸ்டேட்டஸோட இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள எடுத்திருப்பாங்க. அப்ப இப்போதைய நிலவரப்படி இட் இஸ் ஹேவிங் 8 members. இந்தியா இஸ் நாட் அ ஃபவுண்டிங். இதை தாண்டி 4 அப்சர்வர் ஸ்டேட்ஸ் அண்ட் 6 டயலாக் பார்ட்னர்ஸ் இருக்கு, which is not needed for us. an exam point of view யார் இந்த அப்சர்வர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இந்த 8 members மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். சரி, இவங்க பேசிக்கா ஃபாலோ பண்ணக்கூடிய பிரின்சிபல்ஸ், இன்டர்னல் பாலிசி, அதாவது எஸ்சிஓக்குள்ள இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லயே நம்ம என்ன மாதிரியான பாலிசிஸ் ஃபாலோ பண்ணணும், எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், இதை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய கண்ட்ரிஸோட என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். இன்டர்னலா இருக்கக்கூடியது இந்த 8 மெம்பர்ஸ்க்குள்ள நம்பகத்தன்மை இருக்கணும், மியூச்சுவலான ட்ரஸ்ட் இருக்கணும், எல்லாருக்கும் பெனிஃபிட் வர மாதிரி இருக்கணும், எந்த ஒரு டெசிஷன்ஸ் எடுத்தாலும் கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கணும், எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், அண்ட் ஒவ்வொருத்தரோட கல்ச்சுரல் டைவர்சிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது எல்லாரும் ஒட்டுமொத்தக்க டெவலப் ஆகுற மாதிரியான ஒரு இன்டர்னல் பாலிசி தான் இந்த எஸ்சிஓக்குள்ள இருக்கு. வேற எக்ஸ்டர்னல் பாலிசி அப்படின்னு வரும்போது என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஏதோ ஒரு கண்ட்ரியோட ஜாஸ்தி அலைன் ஆக மாட்டாங்க. இன்னொரு 3வது கண்ட்ரியை டார்கெட் வந்துட்டு பண்ணக்கூடாது. அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் ஓப்பன்னஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்ப தி சுப்ரீம் டெசிஷன் மேக்கிங் பாடி, அப்ப இந்த எஸ்சிஓக்குள்ள இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் தி டெசிஷன்ஸை யாரு தான் எடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் கவுன்சில் தான் வந்துட்டு என்டையர் டெசிஷன்ஸையுமே எடுப்பாங்க. இந்த ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, இப்ப இந்தியாவோட ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்னா யாருங்க? பிரசிடென்ட். ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்னு எடுத்துட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இஸ் தி ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். அப்ப இந்த ஒவ்வொரு கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் போய் இருக்கக்கூடியதான் இந்த ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் கவுன்சிலும் எஸ்சிஓக்குள்ள இருக்கு. அதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் எல்லாமே போவோம். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுல இது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, எனக்கும் பக்கத்து வீட்டுக்காருக்கும் பிரச்சனை, ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி நம்ம காலனியில கொண்டாடுறாங்க அப்படின்னா அது ஒரு பிளாட்ஃபார்ம், அது ஒரு சுமூகமான ஒரு காஃபி கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு ஜூஸ் கொடுக்கறதா, ஏதோ ஒரு ஈசிங் ஃபேக்டர் மாதிரி இருக்கும். சோ அப்ப இந்த எஸ்சிஓங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், இந்தியாவுக்கும் சைனாக்கும் இருக்கக்கூடிய, ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு ஹாய் பாயாச்சும் சொல்லுவாங்கல்ல, அது மூலியமா ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுமா. சோ எஸ்சிஓ இஸ் லைக் அ பிளாட்ஃபார்ம் நமக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ இதுல பேசக்கூடிய அபிஷியல் லாங்குவேஜ் இஸ் ரஷ்யன் அண்ட் Chinese. இதுல 2 permanent bodies இருக்கு. One is SCO Secretariat, which is having its headquarters in Beijing. Another one is Executive Committee of Regional Anti-Terrorism Structure with Tashkent. இது ரெண்டுத்தோட ஹெட்ஸையுமே யார் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் கவுன்சில் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க with the term of 3 years. அப்ப இவங்க எல்லாரும் தான் மெம்பர்ஸ். அப்ப மொத்தமா எந்த கண்ட்ரீஸ் மட்டும்தான் மெம்பர்ஸா இருக்காங்க? ஏசியன் கண்ட்ரீஸ் மட்டும்தான் மெம்பர்ஸாவே இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ், this is கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான், சைனா அண்ட் ரஷ்யா மட்டும்தான்
மெம்பர்ஸா இருக்காங்க. சரி. இதுல என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் நம்ம இந்த பர்ட்டிகுலர் எஸ்சிஓ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட 40% ஆஃப் தி குளோபல் பாப்புலேஷன வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ரீஜன்ல பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய பட்சத்துல தான் ஒரு நம்பகத்தன்மை எல்லாருக்கும் வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு பீஸ் அண்ட் ட்ரஸ்ட் இல்லைங்கிற பட்சத்துல நம்ம கோஆப்பரேட் பண்ணவே மாட்டோம். அப்ப ஒவ்வொருத்தர் இன்டர்நேஷனல் ரூல்ஸ மதிச்சு சென்சிட்டிவா நடக்கணும். எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் பீஸ்ஃபுல் ரெசல்யூஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா இப்போதைக்கு குளோபல் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்ல ஓப்பனா இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், என்ன ஒரு டெசிஷன் இன்க்ளூசிவ் எல்லாரையும் சேர்த்து நடத்துற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க. இத பேசிட்டே இருக்கும் போது சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்க பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்ப சைனா கூட வச்சுக்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு பாதகமுமே கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் எங்களோட பார்டர் அப்படிங்கிறது சேஃபா இருக்கக்கூடிய பட்சத்துல நாங்க என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை வேணாலும் எடுத்துப்போம். ஆனா எங்களோட ரிலேஷன்ஷிப்பே இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பார்டர் டென்ஷன்ஸ் எவ்வளவுக்கு ஈஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்க அதே சிச்சுவேஷன்ல அந்தமான் சி ரீஜன், இந்த இடத்துல தான் யூ வில் ஹேவ் அந்தமான் சி. இந்த ஸ்ரீ ரீஜன்ல வெரி க்ளோஸ் டு ஸ்ட்ரைட் ஆஃப் மலேக்கா, மலேசியாக்கும் சிங்கப்பூர் இந்த ரெண்டு ஐலாண்டுக்கும் நடுவுல ஒரு பாடி இருக்குல்ல, வாட்டர் பாடி, யூ கால் தட் அஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கால 2 நாளைக்கு இந்திரா 2020 அப்படிங்கிற பைலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கு. இந்திரா 2020 இஸ் a bilateral naval exercise between இந்தியா அண்ட் ரஷ்யாக்காக நடத்தக்கூடியது. இந்தியா இது வரைக்கும் கோவிட் பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறமாட்டி இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் நடத்தவே இல்லை. ஆஃப்டர் நியர்லி ஒரு 6 months ஆஃப் கேப்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் தடவை இந்தியா ஒரு கோவிட் பேண்டமிக் அப்புறம் நடத்தக்கூடிய first exercise is Indra 2020. The next article that we'll read is about an editorial article. Quad அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை மிலிட்டரைஸ் பண்றோம் அப்படின்னா அது சைனாவை கண்ட்ரோல்ல வைக்க முடியுமா, நம்ம மிலிட்டரைஸ் பண்றதுனால நம்மளால சைனாவை கண்ட்ரோல்ல வைக்க முடியுமா அப்படிங்கறத பத்தி ஒரு எடிட்டோரியல் ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்னா என்ன அப்படின்னா, குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக். குவாட்ரிலேட்ரல் அப்படின்னாலே 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்ப இதுல யார் யார் 4 மெம்பர்ஸ் அப்படின்னா, இந்தியா, USA, ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான், இந்த 4 கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு இன்ஃபார்மலான ஸ்ட்ராட்டஜி டயலாக், ஒரு ஃபார்மல் ஆர்கனைசேஷன் கிடையாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுவோம் அப்படின்னு ஃபார்ம் பண்ணதான் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. இட்ஸ் நாட் அன் ஆர்கனைசேஷன், ஒரு டயலாக். செக்யூரிட்டி பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. இந்த பர்டிகுலர் ரீஜன், இந்தியன் ஓஷன் ரீஜன் கிட்ட, பசிபிக் ஓஷன் ரீஜன் கிட்ட மெரைடைன் பவுண்டரி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப இவங்களோட கம்ப்ளீட் அப்ஜெக்டிவே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தோ பசிபிக் ரீஜன்ல என்ன மாதிரியான நேவிகேஷன் இருக்குதோ அது எல்லாமே ஃப்ரீ, ஓப்பன் அண்ட் ப்ராஸ்பரஸா இருக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஐடியாவை 2007ல ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் சின்போ ஆம்பே தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மூட் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா அப்போதைக்கு ஆஸ்திரேலியா எங்களால இதை ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய சைனீஸோட ப்ரெஷர் ஆஸ்திரேலியால இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட எக்கனாமியே ஜாஸ்தி சைனாவை டிபெண்ட் பண்ணி, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ரிபியூஷன், ஸோ அதிக அளவுல சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்க ஒன் ஆஃப் தி கண்ட்ரி இஸ் ஆஸ்திரேலியா. அவங்களோட ப்ரெஷர்னால ஆஸ்திரேலியானால இந்த குவாட்ல பங்கேற்கவே முடியல. 2012ல திருப்பி வந்துட்டு இந்த ஏசியன் கான்செப்ட் சொல்லிட்டு டெமோக்ராட்டிக் செக்யூரிட்டி டைமண்ட், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா, USA, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இவங்க எல்லாருமே டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ். இவங்க எல்லாருக்குமே இந்த வாட்டர் பாடிஸ்ல செக்யூரிட்டி வேணுங்கிறதுனால டெமோக்ராட்டிக் செக்யூரிட்டி டைமண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எவால்வ் பண்ணி இதுல எல்லாருமே நம்ம உள்ள வந்து நம்மளோட மேரிடைம் பவுண்டரிஸை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும், இந்தியன் ஓஷனா இருக்கட்டும், வெஸ்டர்ன் பசிபிக்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த ஐடியாஸ் எல்லாமே நவம்பர் 2017ல தான் மெட்டீரியலைஸே ஆகி ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எதெல்லாம் ரொம்ப முக்கியமான சி ரூட்ஸோ இண்டோ பசிபிக் ரீஜன்ல அதுல ஜாஸ்தியா யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது. யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா எந்த கண்ட்ரியை தான் சொல்றாங்கன்னா சைனாவை தான் சொல்றாங்க. சோ ஆர்டிக்கல் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா நேத்திக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவோட சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் பிபின் ராவத் வந்துட்டு என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்தியா இந்த குவாட்ரிலேட்ரல் மெக்கானிசத்துல வந்துட்டு இட்ஸ் ஒன் ஆஃப் தி குட் மெக்கானிசம். இந்த குவாட்ரிலேட்ரல் மெக்கானிசத்துல இந்தியா பிலீவ் பண்ணுது. ஏன்னா இந்தியா ஓஷனா இருக்கட்டும், இல்ல பசிபிக் ஓஷனை சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ரீஜனா இருக்கட்டும், இது ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனை வந்துட்டு ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக.
சரி, இந்த ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் ஷிப்ப யுஎஸ்ஏவோட ஷிப்பே இருக்கு, இல்ல இந்தியாவோட ஷிப்பே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இந்தியன் பிளாக் போட்டு அந்த ஷிப் வந்துட்டு எந்த ஒரு கண்ட்ரிக்கும் பாதகம் இல்லாம எந்த மேரிடைம் பவுண்டரிஸ வேணாலும் கிராஸ் பண்ணலாம். ஈவன் யோர் டெரிட்டோரியல் சி பவுண்டரிஸ கூட கிராஸ் பண்ணலாம். இந்த டெரிட்டோரியல் பவுண்டரிஸ் அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு நம்ம இந்தியாவே எடுத்துப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா வந்துட்டு இந்த மாதிரி you have the Indian subcontinent. You have Indian subcontinent. Indian subcontinent வரையும் போது அங்கங்க உள்ள வளைஞ்சு நெளிஞ்சிருக்கும். இந்த இடத்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டாலியன் மெரைன் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் நான் வந்துட்டு கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதுல இன்னும் ரொம்ப கிளாரிட்டி வேணும்னா நீங்க இந்த எப்படி வந்துட்டு கண்டிஜென்ட் ஜோனு யோர் டெரிட்டோரியல் ஜோன்ஸ் எல்லாம் பிரிப்பாங்கங்கிறத பாத்துக்கோங்க. நான் இங்க ஷார்ட்டா கிறிஸ்பா சொல்லிடுறேன். ஸோ இந்த பேஸ் லைன்ல இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்தியாக்குள்ளயா இருக்கட்டும் இல்ல எந்த கண்ட்ரிக்குள்ள இந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்குள்ள வராங்கனாலும் ப்ராப்பர் பேப்பர்ஸ் இல்லாம உள்ள வரக்கூடாது. இன்னசென்ட் பாசேஜ் தட் ஒரு கண்ட்ரியோட பிளாகோட வருது அப்படின்னா அதை வந்துட்டு சில இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ரொம்ப க்ளோஸ் பேக்கா இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. வெரஸ் இந்த பேஸ் லைன்ல இருந்து 24 நாட்டிக்கல் மைல்ஸ் போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யூ கால் தட் அஸ் கண்டிகுவஸ் ஜோன். எப்ப வேணாலும் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்குள்ள விழுந்தெல்லாம் போய் வார்ன் பண்ணுவாங்க, நீங்க எங்க வாட்டர்ஸை விட்டு வெளியில போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் பேஸ் லைன்ல இருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் இஸ் யுவர் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். அங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸை வந்துட்டு அந்த கண்ட்ரி மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது. ஆனா சவுத் சைனா சீல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இந்த ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனை சப்போர்ட் பண்ணாம இருக்குது. அப்ப இந்த மாதிரி டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்குள்ளேயே நீங்க அந்த கண்ட்ரிக்கு த்ரெட் இல்லாம மூவ் ஆகுது அப்படிங்கறதே சைனா ரொம்ப பெருசா அக்செப்ட் பண்ணிக்காம நிறைய இடத்துல மிலிட்ரி பிரசன்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. அப்போ ஒரு ஷிப் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ரீஜன்ல போகுது அப்படின்னா தட் இஸ் ஹோல்டிங் அ பிளாக், யாரும் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இந்த இந்த பர்டிகுலர் இதை பத்தி பேசும்போது இவங்க எந்த ரீஜனை பத்தி தான் ஜாஸ்தி பேசுறாங்கன்னா இண்டோ பசிபிக் ரீஜனை பத்தி தான் பேசுறாங்க. இந்த ரெட் கலர் டாட்டட் லைன்ஸ்ல இருக்கல பசிபிக் ரீஜனையும் பிளஸ் இந்தியன் ஓஷனையும் கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ரீஜனை தான் இண்டோ பசிபிக் ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரீஜன்ல செக்யூரிட்டி வரணும் அப்படிங்கறதா. இது வரைக்கும் இந்தியா இந்த குவாட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான டயலாக் பார்ட்னர் மாதிரி தான் வச்சிருந்தாங்களே ஒழிய பெருசா நேவல் எக்ஸசைஸ் அந்த மாதிரி எல்லாம் இவங்களோட பண்றது கிடையாது. இந்தியா இஸ் டூயிங் அன் எக்ஸசைஸ் விச் இஸ் கால்ட் அஸ் மலபார் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க. நேவல் எக்ஸசைஸ், நேவி வந்துட்டு வரும். எந்தெந்த கண்ட்ரீஸோட இந்த நேவல் எக்ஸசைஸ் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா யுஎஸ்ஏ, ஜப்பான், இந்தியா இந்த 3 கண்ட்ரீஸும் சேர்ந்துதான் இந்த நேவல் எக்ஸசைஸ் பண்றாங்க. 2015ல ஜப்பானை உள்ள எடுத்துக்கும் போதே சைனா வாஸ் நாட் ஹாப்பி. எங்க இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளோட சப்ளைஸ், ஏன்னா சைனாவோட ட்ரேட் ரூட்டுமே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் மல்லாக்கா இது வழியா தான் ஜாஸ்தி போகுது, சவுத் சைனா சி வழியா தான் ஜாஸ்தி போகுது. அவங்க எடுத்துட்டு வரக்கூடிய ஃபியூவல்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா தான் எடுத்துட்டு வராங்க, இந்தியன் ஓஷன் ரீஜனை தான் கடக்குறாங்க. சோ அப்ப சைனாக்கு வந்துட்டு பதட்டம், ஒருவேளை இவங்க எல்லாரும் சேர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மிலிட்டரி செட்டப் வந்துட்டு தன்னோட ட்ரேடுக்கா இருக்கட்டும் தன்னோட ஆயில் சப்ளைஸ்க்கு பிரச்சனையா இருக்குமோ அப்படிங்கிறது சைனாக்கு வந்துட்டு ரொம்பவே பதட்டமான சிச்சுவேஷன். இதனாலதான் ஜப்பான் வரும்போது கூட சைனா வாஸ் நாட் ஹாப்பி வித் வாட் வாஸ் ஹேப்பனிங். இந்த சிச்சுவேஷன்ல தான் ஆஸ்திரேலியா வந்துட்டு நம்ம மெம்பரா எடுத்துக்கலாமா அப்படின்னு யூஎஸ் அண்ட் ஜப்பான் would have mooted. ஸோ இந்தியா வந்துட்டு இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இல்ல இது வேணாம், இதை நம்ம கொஞ்ச நாள் வந்துட்டு வச்சு யோசிச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்ல இருந்துட்டே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்தியா இந்த நேவல் எக்ஸசைஸ், அதாவது நேவல் எக்ஸசைஸ் பண்றதோட சரி, இந்தியா ரொம்ப பெருசா எந்த ஒரு பேட்ரோல்ஸும் பண்ண மாட்டாங்க அவுட் சைட் இந்தியன் ஓஷன். இந்தியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ரோலிங் இன்னொரு கண்ட்ரியோட சேர்ந்து பண்ணதே வந்துட்டு பிரான்ஸோட தான், அதுவுமே இந்தியன் ஓஷன் வாட்டர்ஸ்குள்ள தான் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்தியாவுக்கு ஒரு மாதிரியான ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் மத்த கண்ட்ரீஸோட நடத்துறத பத்தி இவ்ளோ நாளைக்கு வந்துட்டு எதுக்கு இதை நடத்திட்டு அப்படிங்கிற ஒரு அதை வந்துட்டு ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சுட்டே இருந்தாங்க. ஆனா இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனா வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவாக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எப்படியாச்சும் இந்த சைனாவோட புது புது ஸ்ட்ராட்டஜிஸோட இவங்க டீல் பண்ணணும் அப்படிங்கிற, இவங்களை டிப்ளமேட்டிக்கா என்னதான் டீல் பண்ணும் அப்படின்னு நினைச்சா கூட இவங்க பண்ணக்கூடிய அக்ரெஷன்ஸ்னால ஜாஸ்தி என்னதான் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க நம்மளோட டென்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இந்தியா தன்னோட மத்த குளோபல் பவர்ஸா இருக்கக்கூடிய யூஎஸ்,
ஜப்பான் இவங்களோடலாம் அவங்களோட குளோபல் பவர்ஸ் என்ன பண்ணிட்டே இருப்பாங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன். இதை டெலிபரேட்டா கவர்மெண்ட் எந்த இடத்துலயும் வெளியில சொல்லவே இல்லை. ஆனா ரீசெண்டா தான் இந்த பிபின் ராவத் வந்துட்டு கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாமே அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி. ஒருவேளை இந்தியா வந்துட்டு இஃப் இட் இஸ் கோயிங் டு டேக் ஆஸ்திரேலியா ஆல்சோ இன்டு திஸ் பர்டிகுலர் இது அப்படின்னா இது எவ்வளவுக்கு இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தியா இவ்வளவு நாள் வந்துட்டு ஆஸ்திரேலியாவை உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, when you take US and ஜப்பான் அவங்க வந்துட்டு நம்மளோட மேரிடைம் பவுண்டரி ஷேர் பண்றது கிடையாது. மேரிடைம் பவுண்டரிஸ்லயே ரொம்ப தள்ளி இருக்காங்க. அப்ப பேட்ரோலிங் இந்த ரீஜன்ல அப்படின்னு பண்ணா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் நல்ல கேரக்டர். ஆனா நல்ல குரூப்பிங் மாதிரி. ஆனா இந்தியாவுக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 கண்ட்ரீஸும் சைனாவோட லேண்ட் பவுண்டரி ஷேர் பண்றதே கிடையாது. ஆனா இந்தியா இஸ் தி ஒன்லி கண்ட்ரி தட் இஸ் ஷேரிங் அ லேண்ட் பவுண்டரி வித் சைனா. ஸோ ஒருவேளை எஸ்கலேஷன்ஸ் வந்தது அப்படின்னா இந்தியாவுக்கு ஓஷன் வாட்டர் பாடிஸ்ல மட்டும் அடி விழ போறது கிடையாது. நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா லேண்ட் பவுண்டரிலயும் ஐடியா இருக்கு. அதனாலதான் இவ்வளவு நாளா இவங்க ரொம்ப கிளியராவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு மிலிட்டரைசேஷனுக்குள்ள நம்ம போகலாமா, இந்த மாதிரி போகக்கூடிய மிலிட்டரைசேஷனால நம்மளோட டெரிட்டரியில இருக்கக்கூடிய அந்த பதட்டம், அந்த த்ரெட் வந்துட்டு எலிவேட் ஆகுமா அப்படின்னு. ஒருவேளை இவங்க குவாட்ரிலேட்டர்ல போய் ஜாயின் ஆக போறாங்க அப்படின்னா அதுல பெட்டர் கிளாரிட்டி இருக்கணும். ஒருவேளை ஜெனரல் ராவத் சொன்னக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டா இருந்ததுன்னா அதை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன மாதிரியான ஃபார்மேட்ஸ் அப்படிங்கறத ப்ராப்பரா எக்ஸ்பேண்ட் பண்ணி டீடைல் அவுட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. The next article that we will read is again an editorial article, India banning more Chinese app அப்படிங்கிற ஆர்டிக்கல் வந்திருந்தது. சரி, நம்ம இந்த ஆர்டிக்கலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் இஸ் வெரி சிம்பிள். சைனா வந்துட்டு இப்போதைக்கு டோட்டலா 118 சைனீஸ் ஆப்ஸை வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணும்போது இந்தியா எந்த செக்ஷனை தான் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அடியில செக்ஷன் நம்பர் 69A நாங்க யூஸ் பண்ணி நாங்க இந்த ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், ஏன் பேன் பண்றீங்கன்னு ரீசன் கேட்கும் போது இது இந்தியாவோட சாவரினிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, எங்களோட டிஃபென்ஸ், எங்களோட பப்ளிக் ஆர்டர் எல்லாத்தையும் பயமுறுத்துற மாதிரி ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரியான ஆப்ஸ்ல என்கேஜ் ஆகுது, அதனால நாங்க இதை பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லினாங்க. சரி, இந்த 69A இஸ் ஃபார் பேனிங் யுவர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 69A அப்படிங்கிற செக்ஷனை வந்துட்டு 2008ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அமெண்ட் பண்ணி தான் இந்த 69A அப்படிங்கறதே உள்ள இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த செக்ஷன் 69A என்ன சொல்லும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுத்திருக்கோம். எதை வேணாலும் பிளாக் பண்ணலாம். எந்த இன்ஃபர்மேஷனும் ஆன்லைன்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளாக் பண்ணலாம். அது வெப்சைட்டா இருக்கட்டும், இல்ல மொபைல் அப்ளிகேஷனா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு அஃபென்சிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகுது அப்படிங்கிற பட்சத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் த அல்டிமேட் பவர் டு பிளாக் வாட் எவர் இட் இஸ். சரி, பிளாக் பண்றதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ப்ரொசீஜர்ஸ் எதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி procedure and safeguards for blocking access of information by public rules 2009. இந்த ரூல்ஸ் எதுக்கு அடியில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அமெண்ட்மெண்ட் 2008 அடியில இருக்கு. சரி, இந்த ரூல்ஸ் வந்துட்டு இதுலதான் இருக்கு. சரி, யாரு பிளாக் பண்ணலாம்? கவர்மெண்ட் பிளாக் பண்ணலாம், கோர்ட் டைரக்ஷன்ஸ் கொடுத்து பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லலாம், இல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் டைரக்டா பிளாக் பண்ணலாம். சோ கவர்மெண்ட், கோர்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இதை பிளாக் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கு அடியிலையும் சென்ட்ரல் மினிஸ்ட்ரி, ஸ்டேட் மினிஸ்ட்ரி, யூனியன் டெரிட்டரி, இந்த ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ்லயும் எந்த மாதிரியான கண்டென்ட் வந்துட்டு தப்பா இருக்கு, அஃபென்சிவா இருக்கு அப்படிங்கறத போய் சொல்றதுக்குன்னு ஒரு நோடல் ஆஃபீஸர் இருப்பாங்க. சென்ட்ரல் லெவல்ல யூல் ஹேவ் அ நோடல் ஆஃபீஸர், ஸ்டேட் லெவல்ல, யூனியன் டெரிட்டரி லெவல்லன்னு ஒவ்வொரு லெவல்லையும் நோடல் ஆஃபீஸர் இருப்பாங்க. இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரக்கூடிய பட்சத்துல இவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி இதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஃபார்வர்ட் பண்ணி ஒரு டெசிக்னேட்டட் இந்த கம்ப்ளைண்ட்ஸை பார்க்கணுங்கிறதுக்கான ஒரு டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் இருப்பாரு ஒவ்வொரு லெவல்லையும். அந்த டெசிக்னேட்டட் ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமாட்டி இந்த டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவார். இந்த கமிட்டியை யாரு தான் ஹெட் பண்ணுவார்னா இந்த டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் தான் ஹெட் பண்ணுவார். இந்த கமிட்டியில யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ், லா அண்ட் ஜஸ்டிஸ், அந்த மினிஸ்ட்ரியில இருந்து யூ வில் ஹேவ் அஃபீஷியல்ஸ். ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து யூ வில் ஹேவ் அஃபீஷியல். இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில இருந்து யூ வில் ஹேவ் அஃபீஷியல்ஸ்.
கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இந்தியால இருந்து உங்களுக்கு அபிஷியல்ஸ் இருப்பாங்க. அப்ப 4 மினிஸ்ட்ரீஸ்ல இருந்து 3 மினிஸ்ட்ரீஸ் அண்ட் சிஇஆர்டி இந்தியால இருந்து யூ வில் ஹேவ் அபிஷியல்ஸ். இவங்க இந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட்டை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமாட்டி இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமாட்டி ஏன்னா இன்னொரு பார்ட்டி கிட்டையும் கேட்கணும்ல, ஒருவேளை ஆப்பை பேன் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட கேட்கணும்ல, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமாட்டி ஆமா இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணி இந்த அப்ரூவலை யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு அனுப்புவாங்க. இந்த செக்ரட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி எஸ் இது அஃபென்சிவான கண்டென்ட் பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டோ இல்ல வெப்சைட்டோ இட் இஸ் கம்ப்ளீட்லி பிளாக். இது நார்மல் சிச்சுவேஷன் நடக்கிறது. இதுவே ஒரு எமர்ஜென்சி நேச்சர்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா இந்த கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இந்த டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போய் செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிட்ட கொடுத்துருவாங்க. ஒரு இன்டீரியர் மெஷரா இவர் என்ன பண்ணிடுவார்னா உடனே வந்துட்டு ஹியர்லாம் பண்ண மாட்டாரு. இந்த ஆப்ஸ் யாரோடது அவங்களை கூப்பிடுங்க அவங்கள பேச சொல்லுங்கன்னா யாரும் கேட்கவே மாட்டாங்க. இமீடியட்டா என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த மாதிரி பிளாக் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னா அதை பிளாக் பண்ணிடுவாங்க. உடனே ஆப்ஸையோ இருக்கட்டும் வெப்சைட்டோ பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணதுக்கு அப்புறமாட்டி 48 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் வந்துட்டு இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. பிளஸ் எந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நோட்டீஸ் கொடுப்பாங்க. இந்த நோட்டீஸ் கொடுத்ததுல இருந்து 48 மணி நேரம் டைம் கொடுக்கப்படும். யார் அந்த வெப்சைட்டை ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க அதுக்குள்ள அவங்களோட தரப்புல இருந்து வந்து டிஃபென்ஸை கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறது. அப்ப இந்த இதுக்கு பண்ணதுக்கு அப்புறமாட்டி 69A மூலியமா ரிவ்யூ கமிட்டி ஒன்ஸ் ஒருவேளை இவங்க வந்து இதுவும் சரி வரல அப்படிங்கறத கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடுவாங்க. இல்ல அப்படின்னா பிளாக்கே எடுத்து விட்டுருவாங்க. அப்ப எமர்ஜென்சி நேச்சரா இருக்கும் போது ஒரு விதமான பிளாக்கிங் மெத்தடாலஜி, ஆர்டினரி சிச்சுவேஷனா இருக்கும்போது ஒரு விதமான பிளாக்கிங் மெத்தடாலஜி. பிளஸ் இந்த வெப்சைட்டை நம்ம பிளாக் பண்ணிருக்கிறது சரியா தப்பா இதை எடுத்துடலாமா பிளாக் அப்படிங்கிறதுக்கு ரிவ்யூ கமிட்டி வைப்பாங்க. ஒன்ஸ் இன் 2 months இந்த ரிவ்யூ கமிட்டி இது இருக்கலாமா வேணாமா அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணாங்க. பிளஸ் இந்த செக்ஷன் 69A என்ன மேண்டேட் பண்ணுது அப்படின்னா strict confidentiality of complaints and action taken. கம்ப்ளைண்ட் வரதும் கான்ஃபிடென்ஷியலா இருக்கும், என்ன ஆக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறதும் கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும் அப்படின்னு செக்ஷன் 69A சொல்லியிருக்கறனால ஆர்டிஐ அப்ளிகேஷன் மூலியமா இதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால எடுக்க முடியாது. 2015 வந்த ஷ்ரேயா சிங்கல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கோர்ட் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல இந்த 69A வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனலி இன்வேலிட் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சில நேரத்துல யாரோட டெசிஷன்ஸையும் கேட்காம பிளாக் பண்ணிடுறாங்க. பிளஸ் இதை பத்தின கம்ப்ளைண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஆக்ஷன்ஸ் டேக்கனா இருக்கட்டும் இது டிரான்ஸ்பரண்டா இல்ல, சோ இது கான்ஸ்டிடியூஷனலி இன்வேலிட்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இந்த செக்ஷன் 69A அப்படிங்கறத கான்ஸ்டிடியூஷனலி இன்வேலிட் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனலி வேலிட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஒருத்தரோட டிஃபென்ஸை கேட்டதுக்கு அப்புறம் தான் நார்மல் சிச்சுவேஷன்ஸ்ல பிளாக் பண்றாங்க. அப்ப கான்ஸ்டிடியூஷனலா ஒருத்தருக்கு ரைட் கொடுக்கணும் தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுங்கிற கான்ஸ்டிடியூஷனல் பேசிக் ரைட்ஸை இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி ஃபார்முலேஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ திஸ் பர்டிகுலர் செக்ஷன் 69A அண்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 இஸ் வேலிட். யூபிஎஸ்சில மெயின்ஸ் கொஸ்டின்ல இந்த 69A பத்தி டீடைல்டா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்ப this particular section is completely valid அப்படின்னு சொல்லிட்டாங்க. எமர்ஜென்சி ஆக இருக்கட்டும் இல்ல எமர்ஜென்சி இல்லாம நார்மல் சிச்சுவேஷனா இருக்கட்டும் எதுக்காக ஒரு வெப்சைட்டை பிளாக் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு கையெழுத்து மூலியமா ரிட்டனா என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசன் கொடுக்கணும். அண்ட் இந்த மாதிரியா கொடுக்கக்கூடிய இதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூவும் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷனும் இருக்குது அண்டர் ஆர்டிகல் நம்பர் 260-226 அடியில. சோ அப்ப 69A கடியில தான் என்ன பண்ணிருக்காங்க பிளாக் பண்ணிருக்காங்க. சரி, இந்தியா இந்த பிளாக் பண்ணதுனால சைனீஸ் ஆப்பை பிளாக் பண்ணதுனால இந்தியா வந்துட்டு ஒரு அப்ராப்ரியான ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்களா? ஏன்னா எங்களோட த்ரெட் எங்களோட கண்ட்ரியோட த்ரெட் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா இந்த மாதிரியான ஆப்ஸ் மூலியமா எங்களோட யூசரோட டேட்டாஸை வந்துட்டு திருடி டிரான்ஸ்மிட் பண்றாங்க ஒரு அன்ஆத்தரைஸ்டு பீப்புளுக்கு. அந்த அன்ஆத்தரைஸ்ட் பீப்புளோட சர்வரும் இந்தியாவை விட்டு வெளியில இருக்கு அப்படிங்கிறது. சரி, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணி வச்சுக்கோனா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஸை பேன் பண்ணதுனால சைனானால இந்தியால இருக்கக்கூடிய மார்க்கெட்டும் இந்தியால இருக்கக்கூடிய மார்க்கெட்டை சைனால இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஜெயின்ஸும் வந்துட்டு
ரொம்ப பெருசா யூஸ் பண்ண முடியாத மாதிரி வச்சிருக்கோம். சரி, இந்த மாதிரி ஒரு ஆப்ஸ வந்துட்டு நம்ம பேன் பண்றதா இருக்கட்டும், இதுல ஒரு இன்டர்வென்ஷன்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், இது எந்த விதத்திலயாச்சும் இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ வந்துட்டு ஈஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப அளவுக்கு ஈஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க 56 மொபைல் ஆப்ஸ் வந்துட்டு நீங்க பேன் பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னாடியே. எந்த அளவுக்கு சிச்சுவேஷன் ஈஸ் ஆச்சு. இப்ப திருப்பி எஸ்கலேஷன்ஸ் அப்படின்னு வந்து நிக்கலையா? ஏன்னா சைனாக்கு இது எந்த விதத்திலயும் ரொம்ப பெருசா பாதிப்பு கிடையாது. ஏன்னா சைனாவோ குளோபல் லெவல்ல டெக்னிக்கல் சப்ளை செயின்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம் புடிச்சுட்டாங்க. இதனால இந்தியாக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதும் தெரியணும். கண்டிப்பா நம்மளால நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு வரும்போது இந்தியாக்கு இது எவ்வளவு பாதகமா இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிங்கிறத நம்ம முன்னெடுத்து வைக்க முடியாது. ஆனா ஒரு வெல் ஆர்கியூட் அப்ரோச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல ஒரு வே ஃபார்வர்ட் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க உடனே சட்டுன்னு நீங்க பிளாக் பண்றதுக்கு முன்னாடி இந்தியா டியூ ப்ராசஸை எடுக்கவே இல்ல. நீங்க ஒண்ணு பிளாக் பண்ணிட்டீங்க. அந்த 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இவங்கள கூப்பிட்டு நீங்க பேசுனீங்களா? வி டோன்ட் நோ வாட் எவர். ஏன்னா ஆர்டிஐ நம்ம போட்டு இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்லாம் நம்மளால கேட்க முடியாது. சோ அப்ப நீங்க இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் பண்றதுக்கு பதிலா நீங்க என்ன ப்ராசஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க லா பிரகாரம் அவங்க நடக்குறாங்களா அப்படின்னு பாருங்க. நீங்க டக்குன்னு போய் ஆப்ப வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு பேன் பண்ணிட்டீங்க. இது பேன் பண்ணோம்னா நம்மளோட மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆல்டர்னேட்டிவா டிக்டாக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, பப்ஜிக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குங்கிற மாதிரியான மைண்ட் செட்ல அப்ப அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு அங்க போயிட்டாங்க. அப்ப அந்த ஆப் வந்துட்டு பாதுகாப்பா இருக்காங்கிறதுக்கு என்ன கேரண்டி, ரைட்டா? சோ அப்ப அந்த ஆப்பும் பாதுகாப்பா இருக்கணுமா, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு, ஏன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் தி வேர்ல்ட் ஆஸ் ஆஃப் நவ். அப்ப ப்ராப்பரான டேட்டா ப்ரொடெக்ஷன் லா அப்படின்னு ஒண்ணு வேணும். இந்தியால இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் லா இப்போதைக்கு கிடையாது அப்படிங்கிறது. சோ அப்ப ஒரு கண்ட்ரி வேர்ல்ட் லெவல்ல டெக்னாலஜில குளோபல் லீடர்ஷிப்பா வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தன்னோட டேட்டா ப்ரொடெக்ஷன் லாவை வந்துட்டு எவ்வளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். டேட்டா ப்ரொடெக்ஷன் லாவே இந்தியால இப்போதைக்கு கிடையாது. சைனா பயங்கரமான சென்சார்ஷிப் உள்ளக்கூடிய கண்ட்ரிஸ். ஈவன் பப்ஜி இஸ் பேண்ட் இன் சைனா. அப்ப ரொம்ப ஸ்க்ரூட்டனிட்டிக்கு அப்புறம் தான் சைனா ஒரு ஆப்ப தன்னோட கண்ட்ரிக்குள்ளேயே விடுவான். இந்தியா சைனாவோட இந்த மாதிரி இடத்துல கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப இந்த டெக்னாலஜிக்கல் ரெகுலேஷன் அப்படிங்கிறதுக்கு நிறைய கன்சிடரேஷன் வேணும். ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால பேன் பண்ணது அப்படிங்கிறது ஓகே. மத்த ஆப்ஸ் எந்த அளவுக்கு உங்களோட டேட்டா பிரைவசிய ஹோல்ட் பண்ண போகுது. அப்ப சைனீஸ் ஆப்ஸ பேன் பண்றதுனால மட்டும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா மத்த ஆப்ஸ்னாலையும் we have problems. Then the next article is again an editorial article. Parliament stifled business and a word of advice அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் வந்துட்டு ரீசெண்டா கொஸ்டின் ஆர் எல்லாத்தையும் நாங்க ஷட் டவுன் பண்றோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. சோ அதை பத்தின ஆர்டிகல்ஸ். சரி, பார்லிமெண்ட் வந்துட்டு 2020ல வந்துட்டு மான்சூன் செஷன் செப்டம்பர் 14ல இருந்து அக்டோபர் 1 வரைக்கும் தான் நடக்க போகுது அப்படின்னு பேசினாங்க. சோ பார்லிமெண்ட் இஸ் நத்திங் பட் யுவர் லெஜிஸ்லேச்சர். எங்க லா மேக் பண்ணுவாங்களோ, எங்க இந்த சட்டம் ஏற்றவங்களை வந்துட்டு கேள்வி கேட்கலாமோ, கவர்மெண்ட் எங்க கேள்வி கேட்கலாமோ, அது எல்லாமே எங்க தான் நடக்கும்னா இந்த பார்லிமெண்ட்ல தான் நடக்கும். அப்ப நம்மளுடைய டெமோக்ரஸி ப்ரிவைல் ஆறதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி டிபேட்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் பார்லிமெண்ட். இந்த பார்லிமெண்ட்ல இது எல்லாம் நடக்கணும். அதே பட்சத்துல யார் யாரெல்லாம் சட்டம் இயக்குறாங்களோ அவங்களோட ஹெல்த் சேஃப்டி இஸ் அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறதுனால ரீசெண்டா பார்லிமெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜீரோ ஹாரை நாங்க ஷார்டன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜீரோ ஹார் அப்படிங்கிற ஆர் வந்துட்டு இட் இஸ் பிட்வீன் யோர் 12 பிஎம்ல இருந்து 1 பிஎம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 1 ஹாரை வந்துட்டு ஜீரோ ஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஜீரோ ஹார்ல வந்துட்டு மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட் வந்துட்டு தன்னோட கான்ஸ்டிடுவன்சில என்னென்ன இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் அப்படிங்கறத ரைஸ் பண்ணுவாங்க. இல்ல வைட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல என்னென்ன இஷ்யூஸ்ங்கிறத ரைஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு ஒரு பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் அவர் 11 to 12 அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் அவரை கொஸ்டின் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் ஆர்ல தான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் யாருக்கு கேள்வி கேட்பாங்க அப்படின்னா மினிஸ்டரை கேள்வி கேட்பாங்க. ஜீரோ ஹார்ல டிஸ்கஷன் மட்டும் தான் பண்ணுவாங்க. இது இப்போதைக்கு ஷார்டன் பண்ணிருக்காங்க இந்த டைம் ஸ்கேல. ஜீரோ கொஸ்டின் ஆரை கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த இந்த மாதிரியான கேன்சலேஷனுக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா என்னென்ன கீ ஆர்கன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கவர்மெண்ட். கவர்மெண்ட் தான் பீப்புளுக்கு என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கணும், பப்ளிக் ரிலேஷன்ஷிப்ல என்ன மாதிரியான டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத கவர்மெண்ட் தான் பண்ணணும். இவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸா இருக்கட்டும், இவங்க செய்யக்கூடிய செய்களா இருக்கட்டும், இவங்கள யாரு கேள்வி கேட்பாங்க அப்படின்னா இந்த லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட் வந்துட்டு கேள்வி கேட்கும். விச் மீன்ஸ் அப்ப கவர்மெண்ட் தன்னை யாரோ ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க. யார் கேள்வி கேட்க போறாங்கன்னா லெஜிஸ்லேச்சர். ஒண்ணு கேள்வி கேட்பாங்க. ஒருவேளை கேள்விகளுக்கு பதில் கரெக்டா இல்ல நிறைய இடத்துல மிஸ் கால்குலேஷன்ஸ் நிறைய போகுது, கரப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் எடுக்கவே இல்லை அப்படிங்கிற இடத்துல நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து கவர்மெண்ட்டையே டாப்பிள் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்கு? லெஜிஸ்லேச்சருக்கு இருக்கு. சரி, இந்த லெஜிஸ்லேச்சர் யாருக்கு அக்கௌண்டபிள், இந்த பார்லிமெண்ட் யாருக்கு அக்கௌண்டபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களாகிய நமக்கு தான். இவங்க போடக்கூடிய பாலிசிஸா இருக்கட்டும் இல்ல லாஸா இருக்கட்டும், இது நமக்கு வந்துட்டு பெனிஃபிஷியரா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுவோமா, அதுல என்ன பண்ணிடுவோம், இங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸை நம்ம மாத்திடுவோம். சரி, இதை தாண்டி யூ ஹேவ் அன் ஆர்கன் ஆஃப் தி ஸ்டேட் விச் இஸ் கால்ட் அஸ் ஜுடிஷியரி. இந்த ஜுடிஷியரியோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட், லெஜிஸ்லேச்சர், மக்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பவுண்டரிஸ்குள்ள ஒர்க் பண்றாங்களா, கான்ஸ்டிடியூஷனை அபைட் பண்ணி நடக்கிறாங்களா அப்படிங்கறத செக் பண்ணக்கூடிய வேலை ஜுடிஷியரியோட வேலை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த பார்லிமெண்ட் ஓவர் சைட், அதாவது பார்லிமெண்ட் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் பண்ணக்கூடிய வேலை கரெக்டா இல்லையான்னு பாத்துட்டு இருக்காங்க. இந்த பார்லிமெண்ட் ஓவர் சைட் அப்படிங்கிறது கொஞ்சம் வருஷமாவே நடக்கிறது கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா கோவிட் வந்ததுக்கு அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் ட்ரேசிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு லான்ச் பண்ணிருந்தாங்க. எல்லா கவர்மெண்ட்டுமே லான்ச் பண்ணிருந்தாங்க. யார் யாரெல்லாம் கோவிட் பேஷண்ட்ஸோட கனெக்டிவிட்டியில இருக்கீங்களோ அவங்க எல்லாரையும் நீங்களே செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வந்துட்டு யார் யாருக்கு கோவிட் இருக்கு, எந்த தெருவுல இருக்குங்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். If someone has used ஆரோக்கிய சேது ஆப் அப்படின்னா உங்க வீட்ல இருந்து 4வது வீட்ல இருக்க, 5வது வீட்ல கொரோனா பேஷண்ட் இருக்காங்களாங்கிற வரைக்கும் பிரைவேட் பேர்சன் தான், பிரைவேட் பர்சனுக்கு இது தெரியும். ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஆரோக்கிய சேது ஆப் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணிருந்தாங்க. இதே மாதிரி தான் எல்லா கண்ட்ரீஸும் கான்ட்ராக்டை ட்ரேஸ் பண்ணுங்கிறதுக்காக ஆப் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த ஆப் வந்துட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல வந்துட்டு பிரிட்டிஷ்ல கொண்டு வந்த ஆப்புக்கும் இந்தியாவில் நடந்த ப்ரொசீஜர்ஸ் பத்தியும் பேசியிருக்காங்க இந்த ஆர்டிக்கல்ல. இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க ஒரு கான்ட்ராக்ட் ட்ரேசிங் ஆப் கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னோனே ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஆன் ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு இந்த ஆப்பை வந்துட்டு கொண்டு வந்த ப்ரொபோசல்ல எக்ஸாம் பண்ணிருப்பாங்க. இது எக்ஸாம் பண்ணி கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சில கைட்லைன்சஸ் கொடுத்திருப்பாங்க. என்ன மாதிரியான கைட்லைன்சஸ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்புக்குன்னு ஏதாச்சும் ஒரு லா பேக் பண்ணுதா அப்படின்னா மட்டும்தான் டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆக்டுக்கு அடியில நாங்க இந்த ஆப்பை லான்ச் பண்றோம் அப்படின்னு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பேக்கப் இருந்ததுன்னா மட்டும் நீங்க இந்த ஆப்பை லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. தி செகண்ட் திங், உங்களுக்கு நீங்க கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா வந்துட்டு COVID-19 ப்ரிவென்ட் பண்றக்கூடிய ஸ்ப்ரெட்டை ப்ரிவென்ட் பண்றதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. தேர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க எந்த ஒரு டேட்டாவை நீங்க வந்துட்டு ஷேர் பண்றீங்களோ, நீங்க டேட்டாவை ஷேர் பண்ணக்கூடியது வந்துட்டு நீங்க தேர்ட் பார்ட்டிஸ்க்கு என்ன பண்ணக்கூடாது, மக்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே, ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, பிற்காலத்துல இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரொஹிபிட் ஷேரிங் ஆஃப் டேட்டா டு த தேர்ட் பார்ட்டிஸ். அந்த ஃபோர்த் ஒன், நீங்க இந்த டேட்டாஸை வந்துட்டு யார் யாரெல்லாம் கோவிட் பாசிட்டிவோ அவங்களோட டேட்டாஸை மட்டும் அப்லோட் பண்ணுங்க. தேவையில்லாம டெஸ்ட் யார் யாரெல்லாம் டெஸ்ட் கொடுக்க வந்தாங்களோ அவங்களோட டேட்டாஸ், இல்ல யார் யாரெல்லாம் இந்த ஆப் வந்துட்டு யூஸ் பண்றாங்களோ அவங்களோட டேட்டாஸ், இது எல்லாத்தையும் நீங்க ஜாஸ்தி உங்களோட டேட்டா பேஸ்க்குள்ள அப்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைம் லிமிட் சொல்லுங்க. எவ்வளவு நாள் இந்த டேட்டாவை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறீங்க. இல்ல கோவிட் சிச்சுவேஷன் வரைக்கும் தான் சார் நீங்க ஸ்டோர் பண்ணுவோம், இல்ல ஒருத்தர் கியூர் ஆயிட்டாரு அப்படின்னா நாங்க 1 மாசத்துல நாங்க டெலீட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு டைம் லைன் சொல்லுங்க, எவ்வளவு நாள் நீங்க இதை ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 120 நாளைக்கு ஒரு தடவை நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ராக்ட் ட்ரேசிங் இந்த ஆப்பை பேஸ் பண்ணி எஃபிஷியன்டா இருக்கீங்கிறத இந்த பார்லிமெண்டரி கமிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ப்ரிகாஷனோட தான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இந்த கான்ட்ராக்ட் ட்ரேசிங் ஆப்பையே அலோவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா இந்தியால ஆரோக்கிய சேது ஆப் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து எல்லாரும் இதை இன்ஸ்டால் பண்ணுங்க, இது வந்துட்டு உங்களோட கான்ட்ராக்ட் ட்ரேசிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், கவர்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஆனா இது எவ்வளவுத்துக்கு நம்மளுக்கு சேஃப் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஏஜ், ஜெண்டர், என்ன மாதிரி பிளேஸ்ல இருக்கீங்க, எவ்வளவு சென்சிட்டிவிட்டி, உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து திஸ் இஸ் டேட்டா, உங்க ஏஜ் என்ன, உங்களுக்கு ஏதாச்சும் கோமார்பிடிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதுலாம் இட்ஸ் அகெயின் அ டேட்டா கலெக்ஷன். அந்த டேட்டா கலெக்ஷனை பத்தி பார்லிமெண்ட் எந்த ஒரு ஓவர் சைட்டும் கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 6 மாசமா பார்லிமெண்டரி கமிட்டிஸ் எதுவுமே ஒர்க் ஆகவே இல்லை.
கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஒரு பார்லிமெண்ட் செஷனுக்கும் அடுத்த பார்லிமெண்ட் செஷனுக்கும் மினிமம் 6 மாசம் தான் டைம் இருக்கணுங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் லிமிட். அப்ப இந்த கிட்டத்தட்ட அந்த 6 மாசம் லிமிட் முடிய போகுதுங்கிறதுனாலதான் அவசரமா இப்போதைக்கு பார்லிமெண்ட்டை கூப்பிட்டவே செய்யறாங்க. அப்ப பார்லிமெண்டரி கமிட்டிஸ் இந்த 6 மாசத்துல வேலை பார்க்கவே இல்லை. என்ன மாதிரி கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்களே, இதுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை. ஒருவேளை நீங்க இப்ப பார்லிமெண்ட்டை திருப்பி கூப்பிட்டு ஆரோக்கிய சேது ஆப் பத்தி நீங்க அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு போஸ்ட்மார்ட்டம் அனலைசஸா தான் இருக்கும். நீங்க இந்த ஆப் கொண்டு வரதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணல அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். பார்லிமெண்டரி ஓவர் சைட் கவர்மெண்டோட ஆக்ஷன்ஸ்ல இல்ல அப்படிங்கறத காமிக்குது. அப்ப இந்த லேக் ஆஃப் பார்லிமெண்டரி ஓவர் சைட்டுங்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளம். இதோட சேர்ந்து வேற என்னமோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா தேவையில்லாத இடத்துல ஜுடிஷியலோட இன்டர்வென்ஷன் உள்ள வர ஆரம்பிச்சது. இப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னங்க, லாக்டவுன் இருக்கக்கூடிய பிரச்சனை, மைக்ரண்ட் இஷ்யூஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி இஷ்யூஸை வந்துட்டு பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோரம்ல வந்துட்டு டிபேட் பண்ணும் போதுதான் நிறைய பேர் கவர்மெண்ட் நீங்க இது இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், நீங்க இதை பண்ணது தப்பு, இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்துட்டு ஒரு கிரவுண்ட் சிச்சுவேஷன்ல என்ன நடக்குது, என்னோட கான்ஸ்டிடுவன்சில இந்த மாதிரி இருக்கு, இந்த இடத்துல நீங்க ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும்போது கவர்மெண்ட்டுக்கு கிரவுண்ட் லெவல்ல என்ன ரியாலிட்டி இருக்குங்கிறத புரிய ஆரம்பிக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்களோட ரெஸ்பான்சஸ் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஆனா ஜுடிஷியரி அப்படின்னு வரும்போது இந்த மைக்ரண்ட் இஷ்யூவா இருக்கட்டும், லாக்டவுனா இருக்கட்டும், இதுக்கு பார்லிமெண்டோட ஃபோரம் ஒரு ப்ராப்பரான டிஸ்கஷன் இல்லாம ஜுடிஷியரி அப்படின்னு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு பாலிசி ஆப்ஷன்ஸை பேலன்ஸ் பண்றது இவங்க வேலை கிடையாது. நம்ம என்ன சொல்லிருந்தோம், கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஒருத்தர் நடக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத பாக்குறது, ஜஸ்டிஸ் கொடுக்கறது, இதுதான் ஜுடிஷியரோட வேலை. என்னென்ன பாலிசி ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்த்து அதை பேஸ் பண்ணி வேர்டிக் கொடுக்கறது வந்துட்டு இவங்களோட வேலை கிடையாது. சோ அந்த மாதிரியான எக்யூப்டு பர்சனாலிட்டிஸும் இவங்க கிடையாது. அப்ப இவங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜுடிஷியரி ஒரு இஷ்யூக்கு நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இதை பண்ணணுங்கிறதே கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆயிடும், இதுதான் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்க ஆர்டர், நாங்க இதை ஃபாலோ பண்றோம், அவ்வளவுதான். அப்ப அதுல என்ன இருக்காது, ஒரு ப்ராப்பர் பிளெக்சிபிலிட்டியே இருக்காது. அப்ப பார்லிமெண்ட் இந்த மாதிரியான பார்லிமெண்ட் ஓவர் சைட் இல்லாததே ரொம்ப பெரியது. இதுல இருந்து நீங்க ரெக்கவர் ஆகணும். கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு என்ன ரோல் கொடுத்திருக்கோம், நீங்க அதை ப்ராப்பரா பிளே பண்ணுங்க. நீங்க ஒரு இஷ்யூ அப்படி இப்போதைக்கு இருக்கக்கூடிய இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 18 நாள் தான் இந்த செஷனே நடக்க போகுது. இதுல வந்துட்டு நீங்க ஷிஃப்ட் பை ஷிஃப்ட்ஸா வந்துட்டு தான் நீங்க வேலை பார்க்க போறீங்க. 11 ஆர்டினன்ஸ் இருக்கு. இந்த 11 ஆர்டினன்ஸ் தாண்டி நிறைய இஷ்யூஸை வந்துட்டு கடைசி 6 மாசமா நடந்துட்டு இருக்கு. கோவிட் சிச்சுவேஷன் எப்படி டேக்கிள் பண்ண போறீங்க, என்ன மாதிரியான மார்டாலிட்டி லிமிட் பண்ண போறீங்கிறதுல டிஸ்கஷன் வேணும். யூ நீட் டு ஹேவ் எக்கனாமிக் growth. தேர்ட் ஒன், கவர்மெண்ட் வந்துட்டு சப்ளிமெண்டரி பட்ஜெட் கொண்டு வரலாமான்னு பேசிட்டு இருக்காங்க. இந்தியா சைனா பார்டர் இஷ்யூஸ், இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணும். ஆனா இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இப்போதைக்கு இல்ல. ஏன்னா கொஸ்டின் ஆரோ ஜீரோ ஆரோ நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் கவர்மெண்ட் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ்க்கு அக்கௌண்டபிளா இருக்கணும். அது இப்போதைக்கு நடக்க போறது கிடையாது. அப்போ வே ஃபார்வர்ட் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்துட்டு மற்ற விதமான இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கணும். இந்த பார்லிமெண்டரி கண்ட்ரீஸ் கண்டிப்பா நடந்தாகணும். அதுக்கு ஆன்லைன் இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லை யூஸ் ஆஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா பார்லிமெண்டரி கமிட்டிஸ் ஆன்லைன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மீட்டிங் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்த போது எவ்வளவுக்கு இது சேஃப் அண்ட் செக்யூர்டா பேச முடியும் அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்லி இதை டிராப் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப லாஸ் அண்ட் proposals you should have a detailed discussion. You have to make sure that online interaction is safe. So அப்ப செகண்ட் திங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய லிமிட்டட் டைமை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப லெஜிஸ்லேச்சர் வந்துட்டு நீங்க உங்களோட ரைட்ஃபுல் ரோலை வந்துட்டு நீங்க எப்படியாச்சும் எடுத்துக்கணும். அதுதான் இந்த டெமோக்ரஸிக்கும் நல்லது அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க. The next article is railway may decriminalize begging. சரி, இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரயில்வேஸ் ஆக்ட்ல வந்துட்டு செக்ஷன் நம்பர் 144 clause 2, இந்த clause 2 இருக்கக்கூடிய ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்துட்டு பிச்சை எடுக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன் இல்ல ரயில்வே கேரேஜ்ல வந்துட்டு பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா they are punishable அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கும். இது பனிஷ் பண்றாங்க அப்படின்னா அவங்களை இம்ப்ரிசன் பண்ணிடுவாங்க 1 வருஷத்துக்கு, இல்ல அவங்களோட ஃபைன் வந்துட்டு 2000 இருக்கும், இல்ல ரெண்டுமே பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இது ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். செகண்ட் என்ன ப்ரொவிஷன் அமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, செக்ஷன் 166ல வந்துட்டு எந்த ஒரு பர்சனும் ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்குள்ள சிகரெட் வந்துட்டு ஸ்மோக் பண்ண கூடாது. அதுவுமே ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க கண்டிப்பா ஸ்மோக் பண்ணவே கூடாது. இந்த 2 ஆக்டையும் அமெண்ட் பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிரிமினலைஸ் பண்றாங்களா, யார் யாரெல்லாம் பிச்சை எடுக்கிறாங்களோ இதை வந்துட்டு டெல்லி ஹைகோர்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே அவங்க வறுமையில சர்வைவலுக்காக தான் அவங்க பிச்சை
எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் நீங்க ஒரு சிட்டிசனுக்கு டீசென்டான லிவிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட வேலை. அத நீங்க வந்துட்டு ஃபெயில் பண்ணிட்டனால தேவையில்லாம ஏற்கனவே கஷ்டப்படுறவங்கள வந்துட்டு இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க. அரெஸ்ட் பண்ணி டீடைன் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. இந்த கிரிமினலைசேஷன் இருக்கிறதே வந்துட்டு இட் இஸ் அகேன்ஸ்ட் தி நேச்சுரல் ஹியூமன் ரைட்ஸ். அதனால இதை டீக்ரிமினலைஸ் பண்ணுங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால they are going to amend this Railway Act 1989 and this is going to be decriminalized. So they are going to decriminalize begging on trains and railway premises-ல இப்போதைக்கு என்ன எடுக்கலாம், பிச்சை எடுக்கலாம் அப்படிங்கறத நாங்க டீக்ரிமினலைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங், ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பர்சன் இமீடியட்டா ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு உடனே வந்துட்டு என்ன பண்ணிடணும், ஃபைன் போட்டுறணும். அந்த ஃபைன் போடுறத உடனே கட்டி ஆகணும். ஒருவேளை கட்டலைங்கிற போது அவருக்கு வேற மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். ஒருவேளை உடனே கட்டிட்டாரு அப்படின்னா, ஃபைனை கட்டிட்டாரு அப்படின்னா தேவையில்லாத ஃபர்தர் சார்ஜஸ் போடப்படாது அப்படிங்கிற மாதிரியான அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. The next article is about the Kaziranga National Park. Kaziranga National Park expand பண்ண போறாங்க to nearly 3053 square kilometers கம்ப்ளீட்டா மாத்த போறாங்க. So existing is 884 square kilometers, additional 30.53 square kilometers, so total 1085.83 square kilometers add பண்ண போறாங்க. சரி, இந்த ஆட் பண்றது வந்துட்டு நோட்டிபிகேஷன்ஸ் 7th 8th and 9th editions கொண்டு வந்துட்டு நகோரா, சோனிப்பூர் அப்படிங்கிற இந்த 2 பிளேசஸ்ல இருக்கக்கூடியதையும் இதோட சேர்க்க போறாங்க. இந்த காசிரங்கா நேஷனல் பார்க் அப்படிங்கிறது இட்ஸ் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் 1985ல ஹெரிட்டேஜ் சைட்டா டெசிக்னேட் பண்ணியிருந்திருப்பாங்க. சரி, இப்போ புதுசா இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்க்ரோச்மெண்ட் எவிக்டட் ஏரியாஸ். யாராச்சும் ஒருத்தர் ஒரு இடம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு கொட்டாய் போட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்க்ரோச் பண்ணி கவர்மெண்டோட இடத்த என்க்ரோச் பண்றாங்க, இதுல இருந்து இவங்களை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்க்ரோச்மெண்ட் எவிக்டட் ஏரியாஸ். செகண்ட் ஒன், வைல்ட் லைஃப் ஹேபிட்டட்ஸ் ஆஸ் ரிவர் ஐலாண்ட்ஸ். எந்தெந்த ரிவர் ஐலாண்ட், அதாவது ஒரு நதி போய்கிட்டு இருக்கு அதுக்கு நடுவுல ஐலாண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரிவரைன் ஐலாண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரிவரைன் ஐலாண்ட் எதெல்லாம் பிற்காலத்துல என்க்ரோச் பண்ணப்படும் நினைக்கிறாங்களோ அதையுமே வைல்ட் லைஃப் ஹேபிட்டட்ல கொண்டு வராங்க. இதை தாண்டி 3 அடிஷனல் ரீஜன்ஸ் ஹேபிட்டட் காரிடார் அப்படின்னு லிங்க் பண்றாங்க. ஹேபிட்டட் காரிடார்னா இது ஒரு நேஷனல் பார்க், இது ஒரு நேஷனல் பார்க்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஹேபிட்டட், இது ஒரு ஹேபிட்டட். இந்த 2 ஹேபிட்டட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த காரிடார் தான் ஹேபிட்டட் காரிடார் அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்ப காசிரங்கா நேஷனல் பார்க்கையும் ஓரங் நேஷனல் பார்க், நம்மேரி நேஷனல் பார்க் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் திங் இஸ், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி they're saying that hills of Karbi Anglong will be part of this particular extension. ஏன்னா அசாம்ல நிறைய மழை பெய்யக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த கார்பி ஆங்லாங் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த டைகரா இருக்கட்டும், ரினோசரஸா இருக்கட்டும், ஃபிளட்ஸ் காலத்துல இங்கதான் வந்து அடைக்கலம் மாதிரி இருந்துப்பாங்க. வைல்டு ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போதைக்கு ஹேபிட்டட் எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்னு ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இதுக்கு முன்னாடியே நீங்க நோட்டிபிகேஷன் 2, 3, 5, 6 இது எல்லாத்துலயும் கிட்டத்தட்ட 14.62 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏற்கனவே நாங்க காசிரங்கா நேஷனல் பார்க்கோட ஆட் பண்றோம்னு சொல்லியிருக்கீங்க. என்னதான் நீங்க நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாலும் நீங்க இப்பயும் இது என்ன பண்ணவே இல்லை, எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணவே இல்லை. பிளஸ் நீங்க ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்றீங்கன்னா அந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நிறைய கார்டிங் பர்சனாலிட்டிஸ் வேணுமா, அதை இன்னும் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. சோ இதுதான் மேப்ல யூ ஹேவ் இந்த பர்டிகுலர் ரீஜன்ல இருக்குல்ல, இதுதான் காசிரங்கா நேஷனல் பார்க். இந்த இடத்துல இருக்கிறது நம்மேரி நேஷனல் பார்க் அண்ட் இந்த இடத்துல இருக்கிறது ஓரங் நேஷனல் பார்க். இதுக்கு மூணுத்துக்கும் நடுவுல தான் என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னா they are going to bring this corridor கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and you can see here கார்பி ஆங்லாங் ரீஜன். இந்த பர்டிகுலர் இடத்துலதான் வந்துட்டு ரினோசரஸா இருக்கட்டும், டைகர்ஸா இருக்கட்டும், ஃபிளட் சிச்சுவேஷன் வரும்போது இங்கதான் வந்து இது பண்ணுவாங்க. and the next article that and the last article that we will read is Greece rejects NATO mediation. சரி, இந்த ஆர்டிகல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ரெகுலரா நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிரீஸுக்கும் டர்க்கிக்கும் நடுவுல இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. பிகாஸ் ஈஸ்டர்ன் மெடிட்டேரியன் சீல இருக்கக்கூடிய ஹைட்ரோ கேஸ் கார்பன் மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், இல்ல என்ன மாதிரியான ரிசோர்சஸ் இருக்கணுங்கிறதுக்காக டர்க்கி தன்னோட ரிசர்ச் வெஹிக்கிள்ஸ உள்ள அமிச்சிருப்பாங்க. உள்ள அமிச்சதுனால கிரீஸும் சைப்ரஸும் நீங்க தேவையில்லாம எங்களோட டெரிட்டரிக்குள்ள வரீங்க, எங்களோட கான்டினென்டல் ஷெல்ஸ்குள்ள நீங்க என்டர் ஆறீங்க, இது வந்துட்டு இட் இஸ் வயலேஷன் ஆஃப் அவர் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடக்க ஆரம்பிச்ச உடனே இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னா நாட்டோ உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிரீஸா இருக்கட்டும், டர்க்கியா இருக்கட்டும், 2 பேருமே நாட்டோவோட மெம்பர்ஸ். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாட்டோ வந்துட்டு நாங்க உங்களுக்கு மீடியேட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கறத வந்துட்டு பேசியிருக்காங்க அப்படின்ட்டு.
பேசியிருக்காங்க அப்படின்னு மீடியால வந்துட்டு சொல்லப்படுது. ஆனா கிரீஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல நாங்க டர்க்கி வந்துட்டு அவங்களோட வெசல்ஸ் எல்லாத்தையும் பேக் ஆஃப் பண்ணிட்டு, இந்த மாரி தேவையில்லாம இன்ட்ரூட் ஆகுறது ஸ்டாப் பண்ணா மட்டும் தான் நாங்க டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்க்கு வருவோம். இந்த மாரி நேட்டோ எங்கள டெக்னிக்கல் டாக்ஸ்க்கு கூப்பிட்டு நாங்க அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் அபத்தமான விஷயம். நாங்க வந்துட்டு இப்போதைக்கு இந்த டென்ஷன்ஸ் டீஎஸ்கலேட் ஆகணும் அப்படின்னா, டர்க்கிஷ் வந்துட்டு அவங்களோட வெஹிக்கிள்ஸ கம்ப்ளீட்டா புல் ஆஃப் பண்ணணும். அதனால இந்த நேட்டோ மீடியேஷனை நாங்க அக்செப்டும் பண்ணவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு மீடியேஷனுக்கு வரவே இல்லை அப்படின்னு கிரீஸ் சொல்ல, டர்க்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிரீஸ் கம்ப்ளீட்டா பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, so there is so much of escalation இந்த drilling activitiesனால இந்த ரீஜன்ல போயிட்டு இருக்கு. So இதான் இன்னையோட இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். If you like my video, like, share and subscribe to Conquer IAS and press the bell icon for further notifications. Thank you.